ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் தலை சிறந்த அணி என்னை கேட்டால் நான் இந்தியாவை தாங்க சொல்லுவேன். இந்த அளவுக்கு இப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 5வது டெஸ்ட் போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு இதுதான் காரணம். கண்டிப்பாக அவங்க இந்த வெற்றிக்கு தகுதியானங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காருங்க முன்னாள் பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிடி. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வெற்றி குறித்தோ இங்கிலாந்து தோல்வி குறித்தோ சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முன்னாள் பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிடி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வலுவான அணிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கேட்டிங்கன்னா உலகில் தலை சிறந்த அணி நான் ஒன்று இந்தியாவை சொல்லுவேன். கண்டிப்பாக அவங்களோட யங்ஸ்டர்ஸே இந்த அளவுக்கு விளையாடுறாங்க. ஆனால் மற்ற அணிகள் அதுமாரி பண்ண மாட்டாங்க. இலங்கை பாகிஸ்தான்லாம் யங்ஸ்டர் வளர்த்தா மட்டும்தாங்க டீம் வளரும். பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்தியா சூப்பராக பண்ணுறாங்க. அதுவும் 6 ரன் வித்தியாசத்தில் ஒரு டெஸ்ட் போட்டி ஜெயிக்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான போட்டிங்க. அந்த பார்க்கறதுக்கு நான் மேட்ச் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். இந்தியாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கில்லோட பேட்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க. அதே போல் சிராஜோட போலிங் வெற்றிக்கு முக்கிய காரணம் நான் சிராஜ் சொல்லுவேன். கண்டிப்பாக சிராஜ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் மேலும் மேலும் நிறைய சாதனைகளை படிப்பார். கண்டிப்பாக இந்திய அணி ஃபுல் டீம் எஃபெக்ட் போட்டு ஜெயிச்சிருக்காங்க. அந்த டீம் இந்தியாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா தலைவன் என்னதான் இந்தியாவில் இருந்தாலும் நல்லா விளையாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா புகழ்ந்து பேசியிருக்காரு. அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. கரெக்டுங்க, அவர் சொன்ன மாதிரி கரெக்டு தாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி சீனியர் பிளேயர் எல்லாமே இந்திய அணி இந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்னதான் சீரீஸை ட்ரா பண்ணியிருந்தாலும் அந்த ட்ராஃபி நம்மக்கிட்ட தாங்க வந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக டைம் நடக்கும்போது இதேமாரி சீரீஸு நம்ம ஜெயிச்சோம். அதனால் ப்ரீவியஸாக யார் ஜெயிச்சானாலும் அந்த ட்ராஃபி நம்ம ரீட்டைன் பண்ணியிருக்கோம். அதே போல் சொல்லி அவனுங்க டீம் எஃபெக்ட்னு சொல்லாங்க. யார் எல்லாமே சூப்பராக போட்டாங்க. பிரதீஷ் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், ஜஸ்பிரித் பும்ரா கூட லாஸ்ட் மேட்ச் விளையாடலாம், அதுக்கு முன்னே மேட்ச் சூப்பராக போட்டார். சிராஜ் சொல்லவா வேணும், அற்புதமாக போட்டார். அதே போல் பேட்டிங் போனீங்கன்னா கில்லு, ரிஷப் பண்ட் இன்ஜுரி போனால் கில்லு, ரிஷப் பண்ட்டு, சாய் சுதர்ஷன் எல்லாமே ஃபுல் டீம் எஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுல். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தகுதியான அணின்னு சொல்லாங்க இந்த கோப்பை வெல்றதுக்கு. அதனால் நிறைய முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் இந்திய அணிக்கு தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே, கரெக்டுங்க, ஓரளவுக்கு நல்லா டீம் செட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்படா ரோஹித் சர்மா இல்லை, விராட் கோலி இல்லை, எப்படி இருக்குன்னு நினச்சி நம்ம டீமு. பட் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க. இதே கண்டினியூ ஆகணும். அடுத்தடுத்து சீரீஸை வெற்றி பெற்று இந்திய அணி கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகணுங்க. அது பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்து. இந்தியா பார்த்தீங்கன்னா செமையாக வெற்றி பெற்றிருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் இந்திய அணிக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போங்க கமெண்டில். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக்கோடு படிக்குங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் கமெண்டில் இந்திய அணிக்கு ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் ஒன்று சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.